அனைவருக்கும் வணக்கம். பொருளாதாரத்தின் மிக முக்கியமான 3 துறைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So there are 3 sectors of economy: primary sector, secondary sector, tertiary sector. இதில் பிரைமரி செக்டாரை நாம் முதன்மை துறை என்று அழைப்போம், செகண்டரி செக்டாரை இரண்டாம் நிலைத்துறை என்று அழைப்போம், டெரிஷரி செக்டாரை மூன்றாம் நிலைத்துறை என்று சொல்லுவோம். சரிங்களா? இதில் இந்த முதன்மை துறைக்கு இன்னொரு பெயர் விவசாயத்துறைன்னு சொல்லுவாங்க. இரண்டாம் நிலைத்துறை அதாவது செகண்டரி செக்டாருக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார், அதாவது தொழில்துறைன்னு நம்ம சொல்லுவோம். மூன்றாம் நிலைத்துறை டெரிஷரி செக்டார் அப்படிங்கிறத சர்வீஸ் செக்டார், சேவைகள் துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பிரைமரி செக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை கொண்டு வருமானத்தை ஈட்டுதல். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், மைனிங், குவாரிங், அதாவது விவசாயம், மீன்பிடித்தல், கனிமங்களை வெட்டி எடுத்தல், காடுகளினுடைய வளர்ப்பு, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாம் நிலைத்துறை அப்படிங்கிறது முதல் நிலைத்துறையிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை மூலப்பொருட்களாக வைத்து ஒரு முழுமையான பொருளை தயாரித்தல், அதாவது from the raw materials to the finished products. ஸோ இந்த நிகழ்வுகள் எங்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் நடைபெறும். ஸோ ஒரு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நமக்கு முதன்மை துறை விவசாயத்துறையிலிருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த பருத்தியை நாம நூலாக மாற்றி அதை துணியாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தொழிற்சாலைகளில் நடைபெறும். ஸோ தட் யுவர் பிரைமரி செக்டார் வில் பி த மேஜர் சோர்ஸ் ஃபார் யூசிங் இன் த செகண்டரி செக்டார். அதாவது ரா மெட்டீரியல்ஸை எடுத்து நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறோம். அப்போது ஒரு காட்டன்கிற ரா மெட்டீரியல் ஒரு ட்ரெஸ் அல்லது கிளாத்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறுது. இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா தொழிற்சாலை. ஸோ தட் யுவர் செகண்டரி செக்டார் இஸ் கால்ட் அஸ் அ இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவைகள் துறை. ஸோ இந்த சேவைகள் துறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சேவைகள் துறையில் நம்முடைய கல்வி, நம்முடைய தொலைத்தொடர்பு, நம்முடைய வங்கிகள், நம்முடைய காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் நம்முடைய மருத்துவ சேவைகள், இது போன்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூன்றாம் நிலைத்துறையில் வரும். ஸோ இந்த 3 விஷயங்களையும் தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ஜிடிபி என்ற மதிப்பு நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார்லையும் செகண்டரி செக்டார்லையும் சில கூட்ஸை நாம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அதே மூன்றாம் நிலைத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம சேவைகளை கொடுக்குறோம். ஸோ நம்ம ஜிடிபினா என்ன சொல்லியிருந்தோம்? இட் இஸ் த டோட்டல் மெஷர் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சர்வீசஸ் கிவன் வித்தின் அ பவுண்டரி ஆஃப் இந்தியா, யூஸ்வலி 1 year அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஜிடிபியினுடைய மதிப்பீட்டிற்கு இந்த 3 துறைகளினுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது.